ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அந்த வரியை நான் திரும்பவும் படிக்கிறேன். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். நமக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சார்ந்து கொள்ளுகிறதை பற்றி இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே, சர்வ வல்லமை உள்ள எல் ஷடாவாகிய அந்த தேவனை சார்ந்து கொண்டதினாலே அவர்கள் மேற்கொண்டார்கள். They overpowered them. மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட இன்றைக்கு ஒரு சில நேரங்களிலே நம் பாரத்தெல்லாம் தனியா நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு ஒரு பாரத்தை சுமக்குகிற ஒரு ஆள் நமக்கு தேவையில்லை. If we are going to carry your burdens alone, you don't need a burden bearer. உதாரணத்துக்கு, நீங்கள் திராட்சை செடியினுடைய தோட்டத்தை பார்த்திருக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு சொன்னா, அந்த திராட்சை செடி நல்ல பலனை கொடுக்கிறதுக்கு அந்த அந்த விவசாயி ஒரு பந்தல் மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை அமைத்து கொடுக்கறதுனாலே அந்த செடி வளர்ந்து அந்த அந்த உதவியோடு, அந்த சப்போர்ட்ல அந்த உதவியோடு அது படர்ந்து விரிந்து அது நல்ல பலனை கொடுக்கிறதை நீங்கள் கண்டிருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பந்தல் மாதிரி அமைத்திருக்கிற அந்த நிலப்பகுதியிலே அழகாய் அந்த திராட்சை குலைகள் எல்லாம் தூங்குகிறதை நீங்கள் கண்டிருக்கலாம். அது மேல் அது சார்ந்து கொள்ளுகிறபடினாலே நல்ல பலன்களை அது கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்க பாரத்தை நீங்களே சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தலைக்கு மேல போயிருச்சுன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். நமக்கு ஒருவேளை ரொம்ப கஷ்டமாய் போனால், ஆறுதல் தேவைப்பட்டா நம்ம பார்த்துக்கலாமே என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம், நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை அவருக்கு நாம் இதை கொடுக்கலாமா, சின்னதெல்லாம் நாமளே பார்த்துக்கலாமே, சின்ன கஷ்டங்கள் கண்ணீர் கூட நம்மளே பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த பாரத்தை நாமளே வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் மனதிலே போட்டு பூட்டி மறைத்து இந்த கஷ்டங்களையும் நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். உனக்கு என்ன தேவன் அவருக்கு தெரியும். ஆனா நீ வாயை திறந்து கேள் என்று தேவன் அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நாம அங்கதான் மிஸ் பண்ணிடுறோம். நிறைய பேர் அங்கதான் கோட்டை விட்டுடுறோம். என் தேவனுக்கு எனக்கு எல்லாமே தெரியும், என்னை பற்றி எல்லாமே தெரியும் என்று சொல்லி நாம விடுறோம். அப்படியல்ல, தேவன் என்ன விரும்புகிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நீ உறுதியாய் விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது தேவன் உனக்கு 100 மடங்கு அந்த வேண்டுதலுக்கும் அந்த ஜபத்துக்கும் அவர் பதிலை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்களே பாரத்தை சுமந்து கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறீர்களா? இயேசுதான் அந்த பாரத்துக்கான வழி. அவர்தான் அந்த பாரத்தை தீர்க்க முடியும். இன்றைக்கு நாம முழுசா நம்புகிறோம், என் பாரத்தை லகுவாக்குகிறவர் இவர் ஒருவரே என்று சொல்லி நம்ம அவர்கிட்ட போறோம்ல. மத்தேயு 11:28 நாம் படிக்கிற பொழுது அங்கே வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். நீ பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கிறல்ல, நீ வா, நீ என்னிடத்துல வா, என்னை சார்ந்து கொள், இந்த பாரத்தெல்லாம் என் மேல வைத்துடு, நீ லகுவாயிரு என்று சொல்லுகிறார். நீ பாரத்தை என் மேல வைத்துட்டு நீ பாரமே இல்லாமல் இரு என்று தேவன் சொல்லுகிறது தான் அந்த பொருளாகிறது.
யூ கம் அண்ட் டிபெண்ட் ஆன் மீ. எல்லா பாரத்தையும் என்கிட்ட விட்டுடு என்று சொல்லி தேவன் நம்மளை பார்த்து அழைக்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நீங்களே எல்லாவற்றையும் உங்களுடைய மனதிலே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறீர்களா? God is waiting in the middle of the storm with the answers that you need. நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற புயலின் மத்தியிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு தேவையான பதில்களோடு, விடுதலையோடு, வழிகளோடு தேவன் உன்னை பார்த்து சொல்றார், வா, பாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வா, நான் உன்னை விடுவித்து தப்புவித்து உனக்கு வழி காட்டுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க தனிமையா இருக்கிறத போல உணர்றீங்க, பாரத்தை சுமந்து கொண்டு. ஏசப்பா சொல்றார், இல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிற அந்த பாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு, நீ பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ் என்று சொல்லி ஏசப்பா அழைக்கிறாரு, சொல்றாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்களே பாரத்தை போட்டு என்னவோ கஷ்டப்பட்டு என்ன செய்யறதே தெரியாமல் இருக்கிறீங்களா? அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏசப்பா சொன்னார், நான் ஒரு திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கீழே வருகிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. சொன்னாரு ஏசப்பா சொன்னாரு, நீ என்னை சார்ந்து கொண்டினா நீ மேற்கொள்வ எல்லாவற்றையும், உனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் நீ மேற்கொள்வாய். அதான் சொல்ல, மிகுந்த கனிகளை. Your life will become very fruitful. You will become a very blessed person. Hallelujah. சொன்ன மிகுந்த கனிகளை கொடுப்பான். You will become a very marvelous person because of that grace. ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்கும். காரணம் உங்க மேல இருக்கிற அந்த கிருபை. அடுத்தது கீழே சொன்னார், அப்பா ஏசப்பா சொன்னார், நீ என்ன ஒருவேளை சார்ந்து கொள்ளாவிட்டால், if you don't depend upon me, சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். It is not easy. எப்படி அந்த கொடி செடியெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எப்படி, அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா பாருங்க, நீங்க மிக அழகா இது வளர்ந்து ஒரு மரம் பக்கத்துல இருந்தா அந்த மரத்தை சுற்றி சுற்றி வளர்ந்து அப்படியே மேல போயிட்டே இருக்கும், பலனை கொடுத்துட்டே இருக்கும், அதனுடைய கனிகளை காய்களை அது கொடுத்துட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப சொல்றாரு, you need a support like that. I am your support. நான் தான் உனக்கு உன் பாரத்தை லகுவாக்குகிறவர். என்கிட்ட வா. என்னை விட்டுட்டு நீ என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிற. ஏசப்பா சொல்றாரு, என்னை விட்டுட்டு நீ ஒன்னும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். Wherever you are struggling with your problems, அப்பா சொல்றாரு, you must depend on him. நீங்க அவரிடத்துல சார்ந்து நில்லுங்கள். அவருக்கு என்ன ஆசைனா, தம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்ளுகிறவர்களாய் வாழ வேண்டும், ஆளுகை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். He has given you the dominion. அதிகாரத்தையும் ஆளும் தன்மை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கணும் ஏசப்பா விரும்பல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தான் நமக்கு வேண்டும். அவர் சொல்றாரு, உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட, நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். நீ இப்ப இந்த பாரம் சொல்லும் போது, இந்த பாரத்தை ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா அந்த பாரம்லாம் அவங்க கிட்ட போயிருது. நாம அந்த பாரம் இல்லாமலே இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நான் செய்யறேன்னு சொல்லி ஏசப்பா இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். Jesus is the one we need when everything around us is falling apart. நீ நம்பினதெல்லாம் விழுந்து போகிற பொழுது, நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காது இருக்கிற பொழுது, ஏசப்பா சொல்றாரு, நான் அவைகளை சரி செய்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்தான் நம்முடைய நாளையையும் கரத்துல வைத்திருக்கிறார், எதிர்காலத்தையும் வைத்திருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் வழி.
பாரத்தை அவரிடத்துல கொடுத்துடலாமா? ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தரும் மீட்புறமான தகப்பனே, இந்த காலை வேளையில நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே கஷ்டங்கள், துயரங்கள், வருத்தங்கள், வாழ்விலே உண்டாகிற பல சூழ்நிலைகள், அலைகளின் மத்தியிலே சிக்குண்டு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இந்த காலையில் நம்முடைய கரத்தை அவர்கள் மேலே நீர் வைப்பீராக ராஜா. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உடைய பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லி நீ கேட்கறதுக்காய் நன்றி சொல்லுகிறப்பா. உடைய பிள்ளைகளுக்கு அபிதமான இரக்கத்தையும் பாக்கியத்தையும் வெளிப்பாடுகளை நீர் கொடுப்பீராக. என் இயேசுவை நான் சார்ந்து கொண்டால் நான் மேற்கொள்வேன். இயேசுவை சார்ந்து கொண்டால் நான் ஆசீர்வாதமாய் வாழ்வேன் என்று சொல்லி அந்த உணர்வு வைராக்கியம் உண்டாகும்படி செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு நீர் நல்ல தகப்பனாய் பலனை கொடுக்கத்தக்க சுத்தம் பண்ணுகிறவராய் நீர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மாலே நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம். அதற்காய் நன்றி. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.